பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார். ஆமாங்க, இந்த உலகத்துல அவர் சொல்றாரு, அவருடைய உள்ளங்கைகள்ல உங்களை அவர் வரைந்திருக்கிறாரா. எபிரேயர் பாஷையில வரைந்திருக்கிறார் என்பதற்கு என்ன அர்த்தம்னா செதுக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தமா. இன்றைக்கு இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கையில அவர் உங்களை செதுக்கி வச்சிருக்கிறாரா. அவர் வரைந்து இல்ல, அவர் உங்களை செதுக்கி வச்சிருக்கிறாரா. இந்த உலகத்துல நம்ம ஓவியத்தினால வரைகிற காரியம் எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ஆனா ஒரு கல்லுலால ஒரு காரியத்தை செதுக்கி வைக்கும் போது அது எந்த காலமானாலும் அது நிலைத்து நிற்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் உங்களை தன்னுடைய கையில அவர் என்ன பண்ணிருக்கிறாரா, செதுக்கி வச்சிருக்கிறாரா. உங்களுக்காக அவர் தன்னுடைய கைகள்ல ஆணிகள் அடிக்கப்பட்டது. உங்களுக்காக கல்வாரி சிலுவையில அவருடைய கைகள்ல ஆணிகள் அடிக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய கையை பார்க்கும்போது உங்களுடைய ஞாபகம் வரும். அவருடைய கையை பார்க்கும்போது உங்களுக்காக அடிக்கப்பட்ட அவருடைய காயம் அவருக்கு ஞாபகம் வரும். இன்றைக்கு நீங்க இந்த உலகத்துல சொல்லலாம், நான் எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிறேன், தேவன் கூட என்னை கைவிட்டாரு, தேவன் கூட என்னை மறந்துட்டாரு, கவலையோடு கூட நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சொல்லுகிறாரு, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை கைவிடல, என் கையில தான் நான் என்ன பண்ணிருக்கிறேன், உன்னை வரைந்திருக்கிறேன், உன்னை செதுக்கி வைத்திருக்கிறேன். எப்படி நான் மறப்பேன்? உன் எதிர்காலம் ஆண்டுடைய கையில இருக்குது. உன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்கள் நன்மைகள் ஆண்டுடைய கையில இருக்குது. அவர் எப்பயுமே உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறாரு. கலங்காத. இப்போ நீ போராட்டத்துல தான் இருக்கிற, கண்ணீரோடு தான் இருக்கிற, வேதனையோடு கூட தான் இருக்கிற, என்னை விசாரிக்க யாரும் இல்லைன்னு சொல்லி நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய உள்ளங்கைகளை உன்னை வரைந்திருக்கிறாரா. கண்டிப்பாக சீக்கிரத்துல உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி, சீக்கிரத்துல உன்னுடைய எல்லா உபத்திரங்களை மாற்றி உனக்கு அற்புதங்களை செய்ய போறாரு. உனக்காக இன்றைக்கு வரைக்கும் அவருடைய கையில தழும்பு இருக்குது, ஆணி பாய்ந்த தழும்பு இருக்குது. அதை பார்க்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தான் அவருக்கு வரும். அதை பார்க்கும் போதெல்லாம் உன் நினைவு தான் அவருக்கு வரும். நிச்சயமாக அவர் உன்னை மறக்கல. கண்டிப்பாக ஒரு நாட்கள்ல உன் எதிர்காலத்துல எந்தெந்த காரியத்துல நீங்க போராடி கொண்டு இருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்துல மனுஷனால கைவிடப்பட்டிருக்கலாம், மறக்கப்பட்டிருக்கலாம், இந்த உலகத்துல வியாதியோடு வேதனையோடு போராட்டத்தோடு எந்த நிந்தையான பாதையை நீங்க போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களை நிச்சயமா மறக்கலங்க. சீக்கிரமா அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை எல்லார் மத்தியிலும் சாட்சியா நிறுத்த போறார்.